ஆனந்த யாழை பாட்டுக்கு நான் யுவன்ட்ட என்ன சொன்னேன், இந்த பாட்டு எல்லாரும் பாடணும். கட்டளை தமிழ் பாட்டு எல்லாமே நல்லா இருக்கும், யாரும் மேடையில் பாட மாட்டாங்க. நீங்கள் எங்கேயாவது இப்போ யோசிச்சு பாருங்க. ஏன்னா அது பாடக்கூடிய பாடல் இல்லை, அது கேட்டு ரசிக்கக்கூடிய பாடல். அப்போ தங்கமணியில் முதல் பாடல் என்ன சொன்னேன்னா, எனக்கு இந்த படத்தில் எனக்கு முதல் பாடல், எனக்கு எல்லாரும் இந்த பாட்டை பாடணும், அதனால் அவ்வளோ எளிமையாக இருக்கணும். அப்புறம் அந்த பாட்டோட முதல் வயல் ஆனந்தம் தான் ஆரம்பிக்கணும், இது ஒரு ஆனந்தம்ங்கிற வேர்டில் தான் ஆரம்பிக்கணும் இப்படின்னு முத்து. இப்போ ஆனந்த யாழை மீட்டுகிறாய் அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய் அவன் டியூன் போட்டால் அன்னைக்கு அது வசந்த் சார் வந்து க்ரீன் பார்க்கில் ரூம் போட்டு, க்ரீன் பார்க்கில் இந்த பார்க்குன்னு ஒரு ஹோட்டல் இருக்கும், அதில் அவர் படத்துக்காக ரூம் போட்டிருந்ததில்ல, அவருக்கு தெரியாமல் சாயங்காலம் ஒரு 1/2 மணி நேரம் கேப்பில் போய் அவரோட பட்ஜெட்டில், அதனால் வசந்த் சாருக்கு என்றைக்குமே நன்றி கடன் பட்டிருங்க. வசந்த் சார் தேங்க்யூ. அது எந்த படம்னு எனக்கு தெரியல, உங்கள் படத்துக்காக இவனுக்கு கம்போசிங் போட்டிருந்தீங்க. இல்லை அதுக்கெல்லாம் நான் சொல்கிறது 2010 இருக்கும்னு நினைக்கிறேன், 9 இருக்கும்னு நினைக்கிறேன், பெரிய படம். அப்போ வந்து அண்ணா எனக்கு பாட்டு வேணும்னா, அப்போ இவன் சொன்னான் இங்கே வந்துடுங்க. நான் போயிட்டு அவங்க வெளியில் போயிருக்கேன். அந்த கேப்பில் 5 to 5:30 முடிஞ்சிருச்சு அந்த பாடு. அப்படி தான் ஆனந்த யாழை மீட்டுகிறாய் வந்துச்சு. ஸோ இப்போ இவ்வளோ தான் நம்ம அதில் சொல்ல நிலாவை பிடிச்சி விளையாடுவாங்க. அதுக்கு ஒரு இமேஜ் இருந்துச்சு, மீம் மாதிரி. ஏதோ ஃபோட்டோ நான் பார்த்துருந்தேன், நிலாவை 2 பேர் கையில் பிடிச்சிட்டு இருக்க மாதிரி. அப்போ என்கிட்ட அஜின்னு இருந்தான்னு நினைக்கிறேன். அவன் சொன்னால் ஈஸி, ஒரு பல்பு இருந்தால் போதும், ஒரு ரவுண்டு பாலில் லைட்டை போட்டு தூக்கி பிடிச்சா நிலா மாதிரி ஆயிரும்னு சொன்னானே. அப்போ நமக்கு சிஜிலாம் ஒன்று சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அதை அப்படியே பாட்டை எழுதி கொடுத்தான். எனக்கு அதில் ரொம்ப பிடிச்சதுன்னா முத்தோடைய ஸ்பெஷாலிட்டி. அதில் எல்லா இடத்துலையும் நான் சொல்லிட்டேன், சிறு புள்ளியில் உறங்கும் பணியில் தெரியும் மலையின் அழகோ தாங்கவில்லை. இப்போ நம்மளுக்கு கதை தெரியும், காட்சி தெரியும், ஆனால் அதை எளிமையாக மக்களுக்கு புரியக்கூடிய வகையில் கவிதையாகவும் அதே சமயத்தில் நகைச்சுவையாகவும் உணர்ச்சியாகவும் சொல்ல தெரிஞ்ச அந்த ஒரு லைன் இருக்கும் சார், மண்ணில் இது போல் யாரும் இங்கே வாழ்ந்தது. அது எமோஷன். முத்துக்கு அந்த எமோஷனல் அப்படி வரும். இந்த பாட்டெல்லாம் எழுதிட்டோம், இது அப்பா அம்மா பாட்டு அப்படின்னா அதில் மகள் எங்கேயுமே இல்லை. இது ஒரு காதல் பாட்டாக ஆயிடுச்சா என்னங்கிறதுக்காக தான் முதல்ல கொண்டு வந்து ஒரு வாய்ஸ் ஓவரில் அப்போ போட்டேன். முத்து என்ன சண்டை, இந்த ஒரு பாட்டை நீ லிமிட் பண்ணுற, இது உலகம் முழுக்க வேற மாதிரி பாட்டாக போக வேண்டியவனை வந்து நீ ஒரு தந்தை மகள் பாசமாக லிமிட் பண்ணது யாருமே. நான் சொன்னேன் எனக்கு படத்துக்கு அதான் தேவை அப்படின்னு சொல்லி அதை பண்ணோம். முத்துக்கு அது ரொம்ப நாள் வருத்தறிஞ்சு ஒரு நேஷனல் அவார்டு கிடைச்சோன்னு அதை விட்டேன் அப்படி.